வார்த்தை நேரம் இப்போ சங்கீத புத்தகம் 34:8 சேர்ந்து படிப்போம் எல்லாரும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஒரு சில வாரங்களாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை பற்றி போதித்து கொண்டு வருகிறோம். இது ஒரு திகில் நிறைந்த ஒரு பயம் அல்ல. அந்த திகில் அது கிடையாது. இது ஹா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு வருகின்றதான ஒரு ஆச்சரியத்தால், சந்தோஷத்தால், மகிழ்ச்சியால் வரக்கூடிய ஒரு பயம், உறவிலிருந்து வரக்கூடிய ஒரு பயம், தேவனுடைய இணைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான ஒரு பயம். ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை செய்யும்போது அது எப்படி கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம் வருதில்லை, அப்படிப்பட்டதான ஒரு விதமான பயம். இந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தருக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று பார்க்கிறோம். இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கின்றோம். ஞானத்தால் இந்த பூமியிலே நாம் அடைய முடியாதது என்று எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அடையலாம் ஞானம் இருந்தால். அவர்தான் சாலமோன் தேவன்கிட்ட கேட்டபோது ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கொடுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் கேட்டது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்க. ஞானத்தை கேட்டாருங்க. எல்லோரும் இன்றைக்கும் சாலமோனை ரொம்ப உயர்வாக பேசுவாங்க. நானும் உயர்வாலாம் சில நேரத்தில் அவரை பற்றி பேசியிருக்கிறேன். ஞானத்தை பற்றி பேச்ச ஆரம்பித்தாலே சாலமோனை தான் பேச தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஞானத்தை கேட்ட சாலமோன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த ஞானம் உருவாகிற ஒரு இடம், ஆரம்பிக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு ஒருவேளை சாலமோன் போயிருப்பார் என்றால், ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. அதுக்கு போயிருந்துப்பாருன்னா நிச்சயம் சொல்கிறேன், சாலமோனுடைய முடிவு சமாதானமான ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் ஞானம் இருந்தது, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால கடைசியுடைய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வீக்கானார். பிற்பாடு அது எப்படி அவர்களை விக்கிரக ஆராதனைக்குள்ளே கொண்டு போச்சு. அன்றைக்கி அவர் பண்ணின இந்த முட்டாள்தனத்தினால இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்கனவே சில விக்கிரகத்தெல்லாம் அந்த எகிப்திலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் அப்படியே அவங்க அந்த எண்ணங்களில் போயிட்டு திரும்பவும் அதிகமாக விக்கிரகங்களை உள்ளே கொண்டு வந்து அதற்கு சாலமோனும் ஒரு முக்கிய ஒரு காரணமாக மாறிட்டார். இந்த விக்கிரகங்கள்லாம் உள்ளே வரத்துக்கு அவரும் போயிட்டார். ஏற்கனவே சொன்னார், ஆண்டவர் இதெல்லாம் பண்ணினா வேறு ஸ்திரியை மேரேஜ் பண்ணிடலாம், அந்த குடும்பம் உன்னை எப்படிலாம் கொண்டு போயிடுவாங்கப்பா, கொஞ்சம் ஆகவே நீ அப்படி விழாமல் அவருடைய இனம் அவருடைய காரியம் அந்நிய நுகத்திலே பைபிளில் அந்நிய நுகத்திலே விசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்றெல்லாம் அதற்காக தான் பிற்காலத்தில் பவுல் நிருபங்களில் அவைகளெல்லாம் பற்றி எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக வர ஆரம்பித்ததை நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ அவசியம் என்ன? அப்போ ஞானம் மட்டம்னு சொல்கிறோமா? இல்லை, ஞானத்தால் தான் நிறைய விஷயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஞானத்துக்கு துவக்கம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்றைக்கி எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு எது அவசியம் என்றால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இதெல்லாம் அது கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் விலகி இருப்பார்கள் என்பதெல்லாம் பார்த்து நம்ம முடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் ஒரு சில காரியத்தை கிளியர் பண்ண விரும்புகிறோம். இன்றைக்கு போன வாரத்தில் ஞானமாக கர்த்தருக்கு பயப்படுற பயமானு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் பெஸ்ட்டு என்று சொல்ல ஆரம்பித்தோம். அந்த ஞானம் ஒஸ்ட்டுலாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஞானத்தை கொண்டும் தேவன் பல காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறார். சில நேரத்தை பைபிளில் போட இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. அதனால் ஞானத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அந்த ஞானத்திற்கே ஒன்று தேவைப்பட்டது. பைபிளில் பார்க்குறோம், ஏசாயாவில் சொன்னார் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவுக்கே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கும் என்றால் ஞானத்துக்கே அது தேவைப்படும்னா இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடியது
கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இன்னைக்கு ஒரு காரியத்தை டீல் பண்ண போகிறோம். என்னென்னா, அதாவது இயேசுவுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடிய சுகந்த வாசனையாக இருந்தது என்று ஏசாயா சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம், அதிசயங்கள் ஏராளம். அவர்கிட்ட வரங்கள் அதிகமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஏகப்பட்ட வரங்கள். எந்த இடத்த பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங், அற்புதம் செய்யக்கூடிய வரங்கள், ஒருத்தங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மனதை படிப்பிக்கின்ற வரங்கள், விசுவாசம், இந்த மாதிரி பவுல் பிற்காலத்தில் நிருபங்களில் எத்தனை வகையான வரங்கள் சொன்னாரோ அத்தனை வகையான வரங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அவருடைய பிரியம், இயேசு கிறிஸ்துடைய பிரியம் எதில் இருந்துச்சுன்னா வரங்கள் மேலே கிடையாது. வரங்கள் இருந்தாலும் அவருடைய பிரியம் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் தான் இருந்துச்சு. அப்போ வரம் அவசியமாக, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவசியம்னு சொன்னால் ரெண்டும் அவசியம்தான். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது, முதல் இடத்துல இருக்கக்கூடியது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்தான். பாருங்கள், இந்த நத்தானியலை பற்றி வேதம் போதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்றார். அந்தளவுக்கு ஆண்டவரால் அந்த ஒரு அறிவு, எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க, இங்கிருந்து உங்களை பார்க்கக்கூடிய அந்த வரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக இருந்தது. அதே போல் ஒரு டைம் சொல்கிறாரு, வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போ பேதுரு சொல்கிறார், போய் வலையை போடுப்பா, மீனை பிடி, மொத மீனை எடு, அது வாயில் வெள்ளி பணம் வரும், அதை எடுத்து போய் வரி கட்டு. அதோட பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அது அவ்வளோ நாள் மீன் பிடிக்கிற ஒரு செம்படவன் பேதுரு ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணினது கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எண்ணி போகிறாரு, மீன் பிடிக்கிறாரு, அதே மாதிரி மீனை பிடிக்கிறார், அதில் வெள்ளி பணம் வருகின்றது. எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கள் இதெல்லாம்! சில இடத்துல அற்புதங்கள் எல்லாமே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக அவைகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். இப்படி பல வரங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்தது என்று ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. வரங்கள் உங்களை பாதுகாக்காது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் உங்களை பாதுகாக்கும். வரங்கள் பல நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது, பல திட்டங்களுக்காக, மக்களை தேவன்கிட்ட கொண்டு வருவதற்காக, தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக. இன்னும் சொல்லப்போனால் வரங்கள் கொடுப்பதின் முக்கியமான நோக்கமே மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்காக தான். ஆனால் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்த மக்களை பாதுகாக்கக்கூடியது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கும்போது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் பாதுகாக்கப்படுவீர்கள். சிலதில் நம்ம பாதுகாப்பை இழக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்மளுடைய துணிச்சல். நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வைப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைப்போம். அந்த இடத்துல கொஞ்சம் கூட கர்த்தர்ன்ற காரியமே வராது. நான் சொல்ல, எங்கே போனாலும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை முன்னாடி வச்சு கிளம்ப பாருங்கள். இதுவரை நீங்கள் செய்யாதவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஜெபத்தோடு வீட்டை விட்டு கிளம்புங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டிலேருந்து வெளியே போகிற ஆட்கள் கூட ஜெபித்து அனுப்புவது அதுவும் ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்கு அப்போ தான் கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய நினைவுகள் அவர்களுக்குள்ளாக இருக்க ஆரம்பிக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் கூட யோசேப்புக்கு சொப்பனங்களெல்லாம் விலைக்கு சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு வாரம் இருந்துச்சு, ஆச்சரியமான ஒரு வாரம். சொப்பனத்தை அந்த ஒரு சொப்பனம் தான் பெரிய லெவல் டாப் 1 கொண்டு வந்துச்சு. என்ன தான் டாப் 1 கொண்டு வந்தாலும் யோசேப்பை பாதுகாத்தது என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். யோசிச்சு பாருங்கள், அவர் மட்டும் இந்த நாட்களில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருந்திருந்தாருன்னா எப்படிப்பட்ட நிலைமை கர்த்தருக்கு பயம். நான் சொல்கிறேன், அவர் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு தேவன் மேலே ஒரு பற்றுதல். நான் சொல்கிறேன், இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால தான் அவர் அந்த நாட்களில் பாதுகாக்கப்பட்டார். தவறான காரியத்திலிருந்து, தீமைகளிலிருந்து அவர் விலக்கி பாதுகாக்கப்பட்டார். அப்போ நீங்கள் எந்த ஒரு பதவியில் போனாலும் உங்களை பாதுகாக்கக்கூடியது கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். ஏன்னா பதவிகள் மேலே போக 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 ஆபத்துகளும் கூட வந்துக்கிட்டே இருக்கும். மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகாது. சில பேர் இந்த ப்ரொமோஷன் மேலே போகிற எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா
சில ப்ரொமோஷனே வேணாங்கய்யா, இந்த மக்கள் கீழே இருக்கிற ஆட்கள் பண்ணுற டார்ச்சரு, ஒன்றுக்கு ரெண்டை மூட்டி விட்டு கடைசியில் நம்மளை கீழே தள்ளி விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி சில பேர் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. யாரெல்லாம் அதை எதிர்த்து தூக்கி சாப்பிட்டு மேலே போகக்கூடிய ஆட்கள்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து மேலே போயிடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ப்ரொமோஷனுக்குள்ளே போங்க, கீழே இருக்கிற ஆட்களை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எவ்வளோ பேர் உங்களுக்கு சூழ்ச்சி செய்ய நினைத்தாலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உடையது கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேல் என்ற ஒருவரை கூட சிங்க கேபியில் தூக்கி போட்டு அவருக்கும் வரம் இருந்துச்சு. வரம் அவரை பாதுகாத்துச்சா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாதுகாத்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். அதாவது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்லாம் கேட்குறாரு ராஜா. அவருக்கே தெரியுது, இவருக்கு தெரியுது, தெரியுது நான் கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, ஒரு நீதிகேடு கூட செஞ்சது கிடையாது அப்படின்றார். அதாவது நீதிகேடுன்னா அவர் செய்கின்ற வேலைகளை ஒரு ரிமார்க், ஒரு சின்ன ஒரு டாட் புள்ளி கூட அவர் மேலே கரப்ஷன், ஒரு குற்றத்தை பார்க்க முடியாத அளவுக்கு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வேலை செய்கின்ற, இன்றைக்கி ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் வேலைகளில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை சுற்றிலும் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ நம்மளை கீழே தலான்னு பார்த்துட்டு நம்ம மேலே ஏதாவது காரியத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம விழுந்துருவோம். சில காரியத்தை சில சின்ன சின்ன நப்பாசை, நீங்கள் பெரிய தப்பெல்லாம் பண்ணல, ஒரு சின்ன நப்பாசையில் விழுந்துருவோம் பாருங்கள். கடைசியில் அதை யாராவது பார்த்துட்டு நம்ம பெரிய முதலாளிகள், பெரிய மேல் அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுத்து கடைசியில் நம்முடைய வேலைக்கே உழ வைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் பைபிளில் பார்க்குறோம், தானியேல்கிட்ட சுற்றி பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொல்கிறாங்களே ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்குப்பா, அவனை வச்சு என்ன நம்ம கேம் ஆடலான்னு நினைக்கிற மாதிரிலாம் அந்த உலகம். அன்னைக்கு பாபிலோன் சாதாரண ஒரு உலகம் கிடையாது. பல வித்தைகளுக்கு பேர் போனவங்க அவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தனால தான் முதல் விஷயம் சாப்பாட்டிலே ரொம்ப கரெக்டாக இருந்தார். இல்லை, என் கர்த்தருக்கு இது பிடிக்காது, இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இதை தான் அவர் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி தேவன் அருவருத்த அந்த பதார்த்தம் தான் எங்களுக்கு வேண்டாம், தேவன் இதை எங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாது, என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதில் தான் நான் சாப்பிடுவேன் என்று அங்கேயே பாருங்கள் தன்னுடைய கடவுளுக்கு பயப்படுற பயம், கடவுள் மீது வைத்திருக்க ஹானர், மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறது பார்க்கும். என்ன தான் கையெழுத்திட்டதை போட கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தனால தான் அவருக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மரியாதை கடவுள் மேலே இருந்தனால, ஒரு உறவு இருந்ததுனால தான் என்ன தான் கையெழுத்து போடப்பட்டிருந்தாலும் தான் வழக்கமாக செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணுறதுக்கு பலகனியை திறந்து வைத்து ஜெபித்ததெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். என்ன கேள்வின்னா சொல்ல வரேன்னா, அவருக்கு என்ன தான் வரங்கள் இருந்தாலும் வரங்கள் அவரை பாதுகாத்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, வரங்கள் ப்ரொமோஷன், வரங்கள் மற்ற காரியத்தெல்லாம் கொடுத்தது, ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் அவர் அழகாக பாதுகாத்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்முடைய பாதுகாப்பை விரும்புகிற நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் தலைக்கு மேலே ஆபத்து இருக்குன்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் எவன் பிரச்சனையை உண்டு பண்ணுவான்னு தெரில பாஸ்டர், எந்த நேரத்தில் எப்படி வெடிக்கும்னு தெரிலிங்க, எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு தெரியலிங்க, நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக கடவுளுக்கு பயப்படுற பயம் என்று ஒரு காரியம் இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்திகள் எழும்பினாலும் அவைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவேதான் நீதிமொழி எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறாரு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்ட்டார். ஒரு கேடு கூட, அதில் 10 இதெல்லாம் சொல்கிறாரு, ஒரு கேடு கூட வராதுப்பா அப்படின்னு நீதிமானுக்கு. இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனிதர்களாகிய நமக்கு இந்த இடத்துல பார்க்குறோம். சங்கீதம் 34 திரும்ப போவோம். 34 ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். முதல்ல என்ன பார்த்தோம், வரங்கள் பாதுகாக்குதா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆகவே வரங்கள் தப்பு நான் சொல்ல வரல, வரங்கள் அவசியம். வரங்கள் ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த நோக்கங்களை புரிந்து கொண்டு வரங்களை செயல்படுத்த வேண்டும். ஆனால் வரங்கள் பாதுகாக்குதா? நீங்கள் சில பேர் வரங்கள் இருக்கிற ஆட்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கேள்விப்படுவீங்க, நீங்கள் மீடியாக்கெல்லாம் சோசியல் மீடியாக்கள் நிறைய இருக்கிறதுனால சில தப்பு பண்ணுற ஆட்களே கடவுளுக்கு அதை மரம் இருக்கிற ஆட்கள் தான் தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் எல்லோரும் தெரியும், மீடியாக்கெல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும்.
எவ்வளோ ஊழியக்காரங்க பிடிக்கப்படுறது, எவ்வளோ ஊழியக்காரங்க மாற்றுறதெல்லாம் பார்க்குறோம். வரங்கள் இருக்குது. சில பார்ப்பாங்க, என்னங்க இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இப்படிப்பட்ட காரியம்லாம் இருந்துச்சு, கடைசியில் இப்படி விழுந்துட்டாரே அப்படிலாம் சொல்ல தோணும் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம எல்லா சேனல்லையுமே நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன வரங்கள் இருக்குது அவசியம். ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் என்ற ஒரு காரியம் இருந்தது என்றால் யோசேப்பை போல தான் நின்று இருப்பார்கள். ஆகவே புரிஞ்சுக்கணும், வரங்கள் நல்லது, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் வரங்கள். ஆனால் பர்சனல் லைஃபுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவசியம். 34 சங்கீதம் 34 போவோம். 34 7ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, பார்த்தீங்களா? அப்போ தானியேலை விடுவித்ததுக்கு முக்கியமான ஒரு நோட், முக்கியமான ஒரு காரணத்தை இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. தானியேல் சிங்கத்தின் குகையில் போடப்பட்ட போது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, அதே போல் தான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவங்களையும் எப்படி தான் தேவ தூதர்கள் வந்து பாதுகாக்கிறத பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்கிற இடம் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்தவர்களை, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் திகில் என்கின்ற ஒரு காரியம் கிடையாது. அதே போல் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா ரெஸ்பெக்ட்னா பைபிளில் ரெஸ்பெக்ட்னு போட்டுருக்கணும், ரெஸ்பெக்ட் ஆஃப் த லார்டுன்னு போடப்பட்டிருக்கணும். ஆனால் பைபிளில் ரெஸ்பெக்ட் ஆஃப் த லார்டுன்னு போடல, ஃபியர் ஆஃப் த லார்டு தான் போடப்பட்டிருக்கு. பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ அவருடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கும்போது, அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்போது நமக்குள்ளாக ஏற்படுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று வியந்து அவரை தொடர்ந்து பற்றி கொள்கிற ஒரு காரியம். மற்ற பயம் எல்லாமே நம்மளை ஓட வைக்கும். ஆனால் இந்த பயம் நம்மளை மூச்செடுத்து திகைத்து நிற்க வைக்கும். அவருடைய சமூகத்திலே வந்து தவறான பயம் நம்மை ஓட வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவர் மீது இன்னும் கவனத்தையும் இன்னும் ஆர்வத்தையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். பயந்து கர்த்தரை விட்டு ஓடுறீங்களா, அது உண்மையானது இல்லை. ஆனால் பயந்து அவர் மீது இன்னும் முழு கவனத்தை செலுத்துகிறீர்களா, உங்களை நிற்க வைக்குது அந்த இடத்துல. அதாவது பயந்து ஓடுறதில்லை. சில பேர்லாம் பயந்து, நம்ம மோசே காலகட்டத்தில் தேவன் பேசும்போது எல்லாம் பயந்தாங்க. மோசே ஆண்டவர் பேசுனா வேணாம், அவர் பேசுனாங்க பயமாக இருக்குது, நீ வந்து அவர்கிட்ட பேசி நீ கேட்டு என்கிட்ட சொல்லுனாங்க. இந்த மக்கள் அந்த இது வந்து கடவுள் மேலே இருக்கின்ற ஒரு தவறான ஒரு பயம். அவர் அடிச்சிடுவாரோ, எங்களை இப்படி பண்ணிடுவாரோ, இப்படி செஞ்சிடுவாரோ, தேவன் மட்டும் தூரம் ஓட வச்சிச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லி தூரம் ஓட வைக்காது, இன்னும் அவரை கிட்டி சேரும். நம்முடைய முழு கவனத்தையும் அவர் மேலே கொண்டு வர வைக்கும். ஆமென். புரியுதுங்களா? கடவுளுக்கு பயப்படுற பயம் என்று சொல்லக்கூடியது, திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்தால் சரி நான் சர்ச்சுக்கு வர மாட்டேங்க, அவர் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு, சில பேர்லாம் பாருங்கள் ஜெபம் பண்ண வர மாட்டாங்க. ஏன் ஜெபம் பண்ண? அவர் எல்லாம் என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுற, வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண, நான் வரவே மாட்டேங்க அப்படின்னு வாங்குவாங்க. இல்லை அப்படி கிடையாது. தேவன்கிட்ட கடவுளுக்கு பயப்படுற பயம் தூரம் ஓட வைக்காது, இன்னும் அவர்கிட்ட கிட்டி சேர வைக்கும், நெருங்க வைக்கும், நம்முடைய முழு கவனத்தை அவர் மீது திருப்ப வைக்கும். அதுதான் மற்ற எதுவுமே முக்கியமாக தெரியாது, கர்த்தர் தான் முக்கியமாக தெரிவார் இந்த பயம் இருக்கும்போது. 34:8 படிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அதுக்கு மேலே பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறான்னு சொல்ல பிற்பாடு அடுத்தது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அதாவது அவருக்கு பயந்தவர்களே, பின்னாடி பயப்படுறது, முன்னாடி பயம், இடையில பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். 7ஆம் வசனத்துலேயும் பயந்தவர்கள், 9ஆம் வசனத்துலேயும் பயந்திருங்கள், பயந்தவர்களுக்கு குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இடையில 8ஆம் வசனத்தில் வரக்கூடியது கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். கவனமாக கேளுங்க, யாரால் கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க முடியும் அப்படின்னா அவருக்கு பயந்தவர்கள் மட்டும்தான் அவர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க முடியும். எல்லாராலையும் முடியாது. ரோட்டில் போகிற ஒரு ஆள் வந்து கடவுள் நல்லவர்னு அவன் நல்லவர்னு சொல்ல முடியாது. அவங்களால கேட்டு பாருங்கள், கடவுளை பற்றி ரோட்டில் போகிற ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க அடா போங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமைங்க அந்த கடவுள் தாங்க காரணம் அப்படின்வாங்க. எல்லா நெகட்டிவான எல்லா காரியம் சொல்லி இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னுவாங்க.
ஆனால் எந்த ஒரு ஆளுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். நான் சொல்லியா, இந்த பயம் அவரை கிட்டி சேர வைக்கும், நெருங்க வைக்கும், முழு கவனத்தை அவர் மேலே செலுத்த வைக்கும். அவர் மீதே நம்முடைய கவனம் இருக்கும்போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவைகள் நம்மளை கொண்டு போகும். 11 படிக்கிறேன். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள். காத்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் போதிக்கிறார். போதிப்பேன்னு சொல்லிட்டு நன்மையை காணும்படி ஜீவனை நீடித்த நாட்களை விரும்புகிற மனுஷன் யார்? இப்படிப்பட்ட மனுஷன் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உன் நாவை பொல்லாப்புக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருக்கணும்? தன்னுடைய நாவை பொல்லாத காரியத்தை பேசுவதை வெளியே கொண்டு வரணுன்றார். அதே பேர் பொல்லாப்பு உண்டாகுன்ற காரியத்தெல்லாம் பேசாத. உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கு விலைக்கு காத்துக்கொள். மாறி மாறி பேசாத. இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசாத. இந்த இடத்துல ஒன்று அங்கே ஒன்று பேசாத. நீ சில பேர்லாம் பாருங்கள், நாக்கு சொல்கிறாங்க இல்லையா, எலும்பில்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் சொல்கிற. அப்படிலாம் பேசாத. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தால் உன் நாவு இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறதா இருக்குது. தீமையை விட்டு விலகி பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இங்கே சங்கீதக்காரனா சொல்கிறாரு, தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதாவது வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் சவுலாக இருந்தவர். ராஜா சவுல் வேற, இந்த சவுல் வேற. இவர் சீசன், அவர் ராஜா. பழைய ஏற்பாட்டு சவுல், அவர் ராஜா. புதிய ஏற்பாட்டு சவுல், அவர் ரட்சிக்கப்பட்டு பவுலாக மாறின ஒரு அன்பின் அப்போஸ்தலன். சீசன் அப்போஸ்தலன் என்றெல்லாம் இவரை வர்ணிக்கலாம், நிறைய சொல்லலாம் இவரை பற்றி. இவரை பற்றி வேதம் வர்ணிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, பயங்கர ஒரு முரடன், சாதாரண ஆள் கிடையாது. இயேசு அதாவது அதாவது மத வைராக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற மத வைராக்கியர்கள் இருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, பவுலை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற மத வைராக்கியர்கள்லாம் டம்மி. அந்த அளவுக்குலாம் இவரை போலலாம் வைராக்கியம் இருக்க முடியாது. சரித்திரம் சொல்லுது, வரலாறு சொல்லுது, இந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பாக லட்சக்கணக்கான மக்களை பயங்கரமாக கொன்று குவித்தாராம். பாருங்க, பைபிளில் எழுதலை. இவருடைய வரலாறு பின்னணி என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் ஜனங்களாம் லட்சக்கணக்கான மக்களை கொன்று போட்டவரான். அது சாதாரணமாக கொன்று போட்டவர் கிடையாது, பயங்கரமாக கொன்று போட்ட ஒரு ஆள் தான் இந்த சவுல். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் அதில் கடைசியில் உள்ளடங்குகிறார்கள். கடைசியில் ஒரு டைமில் கிறிஸ்தவர்களை கொல்றதுக்காக தான் பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கிறார். போகிற வழியில் தான் தேவன் பவுல் அழகாக சந்திக்க ஆரம்பிக்கிறார். கவனமாக கேளுங்க, இந்த சவுல் பவுலாக மாறின உடனே எந்த அளவுக்கு மாறிட்டார் பாருங்கள். இவர் எந்த அளவுக்கு மாறினன்றதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இவருடைய மாற்றத்தை ஒரே ஒரு காரியத்தில் நம்ம சொல்கிற பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்படி லட்சக்கணக்கான மக்களை மத வைராக்கியத்துக்காக, பக்தி வைராக்கியத்துக்காக கொன்றவர் ஒரு சின்ன விஷயத்தில் அவ்வளோ ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் மட்டன் சாப்பிடுவது யாருக்காவது இடரல் உண்டாக்குனா அந்த மட்டனு கூட உனக்காக சாப்பிடாமல் இருப்போம்ப்பா என்ற அளவுக்கு தன்னையே மாற்றிருக்கிறார். அதாவது சில ஊரில் மட்டன் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க, மட்டன் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இப்போ மட்டன் சாப்பிடுவது ஒருத்தருக்கு இடரலாக இருந்துச்சுன்னா, உனக்கு இடரலாக இருந்துச்சுன்னா, உன் விசுவாசத்துக்கு இடரலாக இருந்துச்சுன்னா, உன் நம்பிக்கைக்கு இடரலாக இருந்துச்சுன்னா, நான் அந்த மட்டனை கூட வெறுத்துடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னையவே மாற்றி கொண்டவர், தேவனால் மாற்றப்பட்டவர், தேவனுடைய தொடுதலால் மாற்றப்பட்டவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க உங்களுடைய நிலையை வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் நினைக்கிறீங்களா? சில பேரை சொல்கிறாங்க பாருங்கள், நான் இன்னும் அப்படியே தானுங்க இருக்கிறேன்,
நீங்கள் அப்படி தான் இருக்கு, இன்னும் அவர்கிட்ட நெருங்கின மாதிரி தெரியல. நான் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட நெருங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கலன்னா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் இன்னும் கர்த்தரை நெருங்க வேண்டிய விதத்தில் இன்னும் நீங்கள் நெருங்கவில்லை என்று தான் அர்த்தம். ஒருவேளை குடும்ப டார்ச்சர் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவரை பின்பற்றலாம், கணவன் தொல்லையால் நீங்கள் பின்பற்றலாம், மனைவி தொல்லையால் கணவன் பின்பற்றலாம், பெற்றோர்களுடைய தொல்லையால் பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய தொல்லையால் பெற்றோர்கள் வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் பல காரியத்தால் நானும் சர்ச்சுக்கு வரேன். எந்த லெவலில் வரீங்க, எந்த அடிப்படையில் வரீங்க, தேவன்கிட்ட எப்படி நெருங்குறீங்க? நெருங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மனிதர்களாக மாறுவீர்கள். இதுவரை இருந்த ஒரு பழைய ஆளை உங்கள்கிட்ட பார்க்க முடியாது, ஒரு புதிய ஆளாக பார்ப்பீங்க. சில பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆளே மாறிட்டாருங்க. சில இதில் உண்மையாகவே சில சாட்சியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், அவங்க வாழ்க்கையும் பார்த்துருக்குறேன். ஆண்டோட நெருங்க முன்னாடி மாதிரி இல்லைங்க, ஆளே மாறிட்டாருங்க, சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. நானும் ஒரு உதாரணம் தான். எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், 2 அக்கா ஒரு தங்கச்சி அண்ணன் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்கள். ரொம்ப அவங்களே பெரிய சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் அந்த லியோவாப்பா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இன்றைக்கும் என்னுடைய உறவினர்கள் சில பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, என்னை பற்றி என்னை மாற்றுவதற்கு எங்கள் வீட்டுக்கு எத்தனை டைம் வந்து என்னை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? அவனாப்பா நீ ஆளை இப்படி மாறிட்ட அப்படின்ற லெவலுக்கு. என்னன்னா தேவன்கிட்ட நெருங்க அவருக்கு பயப்படுற பயம், கனம், மரியாதை எல்லாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்வே மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கு மக்களை இரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு தேவையானது உங்களுடைய மாற்றம்தான். இன்றைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு கருவியாக இருக்கின்றது. முந்தைய மாதிரிலாம் இன்றைக்கி ஊழியங்கள் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்களாம் போய் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ கூடுறதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் கூடக்கூடாது, இதுக்கு பயங்கர சட்டங்கள், அது இது லோஸ்க்குன்னு ஏகப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு வராங்க. முன்னாடி மாதிரிலாம் தெரு ஊழியம் பண்ண முடியல. ஒரு காலகட்டத்தில் தெருவில் நின்று ட்ரம் அடித்து நல்லா மைக்கெல்லாம் வச்சு நல்லா ஊழியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் தெருவாக போய் கைப்பிரதிலாம் கொடுத்தோம். நிறைய பேர் மாற்றப்பட்டார்கள். எனக்கு தெரியும், இந்த கைப்பிரதியால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளமான பேர். நான் சின்ன வயசில் கைப்பிரதி கொடுத்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் சாட்சி சொல்லுவாங்க, இந்த சின்ன கைப்பிரதியால் தாங்க நான் மாற்றப்பட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன், சீனிவாச பட்டாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு சின்ன ஒரு கைப்பிரதியால் தான் மாற்றப்பட்டார். ரிக்கேசூர் சாம் அதர்வன வேதங்களை PhD வாங்குறதுக்காக படிச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பிரஜாபதி யாருன்னு சொல்லி தேடும்போது தான் ஒருத்தன் கைப்பிரதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கைப்பிரதியிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வசனத்தின் கைப்பிரதியை பார்த்து பிற்பாடு அப்போ வந்து தெரியுது, யார் இந்த தேவன் அனுப்புனாரே, யார் அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அடா, இது நம்ம பைபிளில் நம்ம வேதத்திலேயே இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. யார் அவர் கண்டுபிடிக்க போகும்போது தான் கடைசியில் கண்டுபிடிச்சார், அவர் கிறிஸ்து இயேசு. இந்த ட்ராக்ஸ் அவருக்கு கை கொடுத்து அவரை பெரிய லெவலுக்கு நடத்த ஆரம்பித்து மிகப்பெரிய, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசெல்லாம் பயங்கரமான நிறைய இடங்களில் அவருடைய சாட்சி தான் ஓடிட்டுருக்கோம். சீனிவாச பட்டாச்சாரியுடைய சாட்சி தான் பயங்கரமாக அந்த நாட்களில் ஓடிட்டு இருந்துச்சு. சின்ன கைப்பிரதி அப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஊழியங்கள் நடக்கும், வளரும், மக்கள் மாறுவார்கள், மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி என்றால் நம்முடைய மாற்றத்தினால். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை மக்கள் பார்க்க வேணும்னு விரும்புகிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரோம், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம், எல்லாம் கேட்குறோம். வீட்டில் அப்படி இருந்தோம்னா அவங்க வீட்டில் சொல்லுவீங்களா, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் உருவாக்கி விடக்கூடாது. தேவனோடு நெருங்க வாழ்க்கையே மாறிடும். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் நிலைமை பாருங்கள், ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் போதிச்சுட்டு வராரு. உன் நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா எவ்வளோ பொல்லாப்பானதெல்லாம் பேசியிருப்போம்னா தூங்க போகிறது முன்னாடி என்னெல்லாம் பேசணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஒவ்வொரு நாளும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்ப்பேன், திங்க் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன பண்ணோம், ஏது பண்ணணும், உட்காந்துக்குவேன், என்ன நினச்சி தேவன் செய்த நன்மைகள் அற்புதங்களாக நினச்சி பார்த்து துதிச்சுட்டு, இன்றைக்கி ஏதாவது தேவையில்லாதெல்லாம் வாயில் பேசியிருக்கிறோமா? நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் என்னுடைய சிறு வயதிலே கற்றுக்கொண்டதுனால நான் பேசுகிற பேச்சு எல்லாமே வீட்லேயும் ஒழுங்காக தான் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட கேட்டாலே தெரியும். ஒரு நாளும் நெகட்டிவான வார்த்தைகளை வீட்டில் பேசுகிறதும் கிடையாது, மனைவியை பார்த்தும் பேசுகிறது கிடையாது, பிள்ளைகளை பார்த்தும் நெகட்டிவாக பிற்போக்கான காரியத்தில் பேசுகிற பசங்க இங்கே தான் இருக்கிறாங்க, கேட்டுக்கிங்க வந்து. ஒரு நாள் பிற்போக்கான காரியத்தெல்லாம் பேசுகிறது கிடையாது. வாயில் ஒரு நாளும் நாயே பேயே கழுதையே பண்ணியே அந்த மாதிரிலாம் திட்டினது கூட கிடையாது. கெட்ட வார்த்தைன்னா போடா வாடா அதுமாரி தான். அதுதான் பெரிய கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் போடா வாடா அது மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்கும். மற்றபடிலாம் தெரியும். வார்த்தையின் வல்லமையை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு தெரியும். ஆகுதான் இந்த பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கப்பட்டு வாசல் விலைக்கு காத்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் பொல்லாப்பானதை பேசிகிட்டு இருக்க மாட்டான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று திரித்து பேச மாட்டான். ஒருத்தட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டான். அது தீமையை விட்டு விலகி இருப்பான், நன்மை செய்வான், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். படிப்போம். நீதிமொழி 8:13 போவோம். 8:13. தாவீது மட்டுமல்ல, அவருடைய மகன் சாலமோன் கூட தன்னுடைய புஸ்தகத்தில் 8:13 படிப்போம். படிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இவர் கரெக்டாக சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னப்பா? தீமையை வெறுப்பது. டெஃபினேஷன் விளக்கம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே. நான் சொல்ல, தீமையை வெறுக்கிறீங்களா? வெறுக்கிற அளவுக்கு வெறுக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் போய்க்க, நாளைக்கு வந்துரு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீ லீவ் எடுத்துக்க, பாஸ்ட்டை பார்க்க போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நீ நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து அட்டன் வந்துடு, அப்புறமேட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, வெறுத்து தள்ளும். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற. படிங்க. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறோம் பயனும் போது என்னதான் இதெல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய் நான் வெறுக்கிறேன். ஆமென். ஏன் தீமையை விட்டு விலகணும் என்று சொன்னா, ஏன் தீமையை விட்டு விலகணும்னா, தேவன் இவைகளை எல்லாம் வெறுக்கிறார். நான் ஏன் தீமையை விட்டு விலகணும்? எதுக்காக நான் தீமையை விட்டு விலகணும்? ஏன் தீமையை விட்டு விலகணும்னா, இது என்னுடைய ஆண்டவருக்கு இது பிடிக்காது, என் இயேசுவுக்கு இது பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதுன்றதான் அது எனக்கும் பிடிக்காது. ஏன் தீமை விட்டு விலகணும்? ஏன் நான் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயை நான் வெறுக்கணும்? இது ஏன் ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால் எனக்கும் பிடிக்காது. யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வராங்களோ, நான் சொல்கிறேன், அவங்க ஃபியர் ஆஃப் த லார்டில் கொஞ்சம் முன்னாடி வராங்கன்னு அர்த்தம். என் தேவனுக்கு இது பிடிக்காது, ஆகவே எனக்கும் பிடிக்காது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த மனநிலை உருவாவதாக. ஏதாவது ஒரு காரியம் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? நம்ம யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளாரி பண்ணிடுறோம், அதுக்குள்ளாரி செஞ்சிடறோம், அதுக்குள்ளாரி பார்த்துடுறோம், அதுக்குள்ளாரி போயிடுறோம். அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே நம்ம நேரம் இல்லை. அதாவது தீய வழிகள் என்று நம்ம இது தீயது என்று யோசிக்கிறதுக்கே நேரம் விழுந்துடுறோம். ஆகவே இனிமேல் யோசிச்சு பாருங்கள், இது என்னுடைய தகப்பனுக்கு பிடிக்காது, இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் கும்பிடுற சாமிக்கு இது பிடிக்காது, ஆகவே எனக்கு பிடிக்காது, ஆகவே நான் தீமையை வெறுக்கின்றேன். அதாவது அன்பு எப்படி அரவணைப்பில் வெளிப்படுகிறதோ, அரவணைப்பில் மட்டும் வெளிப்படுறது கிடையாதுங்க, அன்பு வெறுப்பிலையும் வெளிப்படுது. சொல்லுங்க பக்கத்தில். அன்பு கட்டி பிடிச்சா மட்டும்தான் கிடையாதுங்க, தள்ளி விட்டாலும் அங்கே அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது எப்படி வெளிப்படுதுன்னா, அதாவது தேவன் அன்பாக இருக்கிறாரு. தேவன் அன்பாக இருக்கிறாருன்றதுனால அவர்கிட்ட கோபம் என்ற காரியமே கிடையாது என்று கிடையாது. புரிஞ்சுச்சா?
அவர் அன்பாக இருக்கிறார், ஆகவே கோவப்பட மாட்டார்லாம் கிடையாது. அன்பு பல விதங்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதில் ஒரு விதம் கோபத்திலையும் வெளிப்படும். என்னங்க இது? அன்பு எப்படிங்க கோபப்படும்? அன்பு வெளிப்படுற விதத்தில் ஒரு விதம் கோபம். இப்போ சொல்கிறேங்க கேளுங்களேன். உங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாம்பு கட்டில் ஏறுது, போர்வைக்குள்ளே உள்ள நுழையுது. நல்ல விலைக்கு ஒரு ரீல் போடுறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் அப்படியே பக்கத்தில் காமிச்சிட்டு இருப்பீங்களா? இங்கே பாருங்கள், என் மகன் தூங்கி கொண்டிருக்கிறான், நல்ல பாம்பு அப்படியே ஜன்னல் வழியாக உள்ளே வருகிறதா, அப்படியே கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிகிட்டு இருப்பீங்களா? யாராவது யாராவது பேசிகிட்டு இருப்பீங்களா? ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு கெட்ட தகப்பன் கூட அப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் அதை தாக்கி, அதை வெறுத்து, அதை உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் வராத அளவுக்கு எந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்களோ அத்தனை வேலையும் அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. புரியுதுங்களா சொல்லிட்டு வரேன்னே? அந்த இடத்துல பார்க்க 8:13 தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையும் மகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். என்ன சொல்ல? உங்களை பாதிக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறேன்றார். உங்களை எதெல்லாம் பாதிக்குதோ அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். இப்போ எப்படி ஒரு பாம்பு நம்மளை பாதிக்க வருதோ அதை எப்படி நீங்கள் வெறுக்கிறீங்க? ஏன் நீங்கள் வெறுக்கிறீங்க? எதுக்காக நீங்கள் வெறுக்கிறீங்க? அது என் பிள்ளை பாதிக்க வருதே அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் எப்படி உங்களை பாதிக்க வருகின்ற பாம்பை எப்படி வெறுத்து அதை அடித்து ஒன்றும் இல்லாமல் பஸ்பமாகிறாரோ, அதே போல் நம்முடைய தகப்பன் கூட நமக்கு விரோதமாக வருகின்ற தீய காரியங்கள் எல்லாமே நம்மை பாதிக்கும்படிக்கு, நம்மை அழிக்கும்படிக்கு, நம்மை நொறுக்கும்படிக்கு, நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படிக்கு வரதுனால தான் தேவன் அவைகளெல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ தேவன் அவைகளை வெறுக்கிறதால நாமளும் வெறுத்தாகணும். இப்போ தகப்பன் பாம்பு வரதை வெறுக்கிறாரு, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு பாம்பு விளையாடு பாம்புன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைங்க எப்படி அரவணைச்சிட்டு இருப்பாங்க? டேடி நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்தீங்களா, நல்ல பாம்பு இதை வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி கையில் பிடிச்சி காமிக்க முடியுமா? தகப்பன் வெறுக்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பிள்ளைகளும் வெறுக்கும்படி தகப்பன் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது போட்டுச்சுன்னா அவ்வளோதான், கொத்துனுச்சுன்னா அவ்வளோதான். புரியுது நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தகப்பன் வெறுக்கிறாரு. இப்போ தகப்பன் வெறுக்கிறாரு, என்னப்பா பாம்பு இதை போய் வெறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது வச்சு நான் எத்தனை ரீல்ஸ் போட்டு எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பேன், நீங்கள் இப்படி பண்ணிப்பீங்க, யாரும் சொல்ல முடியுமா? சமீபத்தில் சில ரீல்ஸ்லாம் பார்த்தேன், சொன்னாங்க இவன் பிடிச்சி விளையாடின பாம்பே அவனை கொத்தி அவனை சாகடிச்சிருச்சுன்னா எத்தனையோ ரீலில் சமீபத்தில் பார்த்தேன். விளையாடின பாம்பே அவனுக்கு வினையாக மாறிவிட்டது என்றெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, ஏன் தேவன் இதை வெறுக்கிறாரு? என்னை பாதிக்க நினைக்கின்ற காரியத்தை என் தேவன் இருக்கிறாரு. அதே போல் இது என்னை பாதிக்கிறது என்று நாம் தெரிந்தால் நாமும் அவைகளை வெறுக்க ஆரம்பிப்போம். வேதத்தில் நிறைய பாவங்கள் போடப்பட்டிருந்தாலும் விசேஷமாக தேவன் பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அதிகமாக வெறுக்கிறார். அப்போனா மற்ற பாவத்தெல்லாம் பாஸ்ட் நீங்கள் பொய் தானே சொன்னீங்க, இல்லை எல்லா பாவத்தையும் வெறுக்கிறார். நோட் பண்ணிக்கணும், எல்லா பாவத்துக்கும் அது பொய் தான் பாஸ்ட் நீங்கள் பெரிதாக சொல்லியிருக்கிறாரு. மற்ற பாவத்தை நம்ம பண்ணலாம், பொய்யை மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த வாரம் பொய் பேசாமல் இருப்போம், அடுத்த வாரம் பாஸ்ட் வேற போவார், அப்புறம் பொய்க்கு வந்துடுவோம். மற்ற இந்த விளையாட்டுலாம் இங்கே கூடாது, அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு. பொய்யை தேவன் வெறுக்கிறார். என்னன்னா, இன்றைக்கு மனுஷனுக்கு பொய் சொல்வது என்பது ரொம்ப சகஜமாக மாறிடுச்சு. கவனமாக இருங்க. இன்றைக்கி ஒரு காலகட்டத்திலலாம் கிறிஸ்தவத்தில் ஒரு காலகட்டம்னா என்னுடைய சின்ன வயசு காலகட்டத்திலலாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தாங்க. ஆனால் அடுத்தது 20 வருஷத்துக்கு இந்த பக்கம் பார்க்குறோம், இந்த 20 வருஷத்துக்கு காலகட்டத்தில் பார்க்குறேன், அதெல்லாம் சகஜமாக போயிடுச்சு, வழக்கமாக போயிடுச்சு. அது வாழ்க்கையின் இயல்பாகவே சுபாவமாகவே மாறிடுச்சு. எனக்கு நல்ல ஒரு மனுஷன் தெரியும், சமீபத்தில்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மனுஷனை பற்றி. நான் அந்த பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை தான் விடுவேன். சர்ச்சுக்கு போகிற பிலீவர் தான் அவர். நல்லா நம்பி கொடுப்பேன், நம்பி கொடுப்பேன். நல்லா எப்போ கொடுத்தாலும் சில வீட்டிலே வந்து எடுத்து போவார். அவர் நல்லா சர்வீஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மனுஷன். கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், அவங்க கடையில் வேலை செய்கிற ஒரு ஆளை வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். ஒரு வழியில் பார்க்க, என்ன பிரதர் உங்களை பார்க்க முடியல. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த வேலையில் பொய் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதனால் இந்த வேலை வேணான்னு சொல்லி நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து அதில் நான் இறங்கிட்டேன்னு சொல்லி குடும்பமாக அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்த ஆரம்பித்தாங்க. என்ன சொல்கிற கவனமாக கேளு, என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கவனமாக கேளுங்க. இந்த வேலையில் பொய் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலையை வேண்டாம் என்று ஒதுக்குகிற விசுவாசிகள் நான் என் கண்ணில் பார்த்துருக்குறேன். ஆனால் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் பொய் தான் நமக்கு தெரியும், இந்த வேலை செஞ்சாலும் பொய்ன்னு தான் தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் சகஜங்க, இல்லைன்னா வாழ்க்கை வாழ முடியாதுங்க, பொய் சொல்லாமலாம் இருக்க இந்த பிஸ்னஸை பண்ண முடியாதுங்க. நான் 20 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நான் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடை வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த பெட்டி கடை வைக்கிறவங்கலாம் இந்த சிகரெட்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் விற்க மாட்டாங்க. அவங்க எதுக்குங்க நாமளே வந்து இதை பிடிச்சி மக்களுக்கு வந்து கெடுதல் பண்ண, இதில் கெடுதல்னு தெரியுது, நான் எது நம்ம கடையில் வைக்கணும், நான் ஒரு ஆணுடிப்பில் நான் எதுக்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் மக்கள் பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இதில் தான் பாஸ்டர் நீங்கள் பிஸ்னஸே ஓடிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் சபைகள் போய் கொண்டிருக்கு. பக்கத்தில் கேளுங்க, புரிஞ்சிச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். நான் அமைதியாக இருக்கிறீங்க. சிந்திக்க வைக்கிறேன். இன்றைக்கி இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம் எந்த அளவுக்கு இருக்கிறது, திரும்ப சபையானது அதுக்கு நேராக திரும்ப வேண்டும். ஆமென். வேதத்தில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்கள்ட்ட அதி முக்கியமாக இருந்த ஒரு காரியமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தது. அது மட்டும் இல்லை, நேற்று இந்த யாத்திராங்க புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கூட பாருங்கள், யாத்திரை முதல் அதிகாரம் போய்க்குங்க. நான் இந்த பகுதி போகவே இல்லை, ஆனால் நேற்று ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது என் உள்ளத்தில் ஏவப்பட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து திருப்பிட்டு இருந்தேன். திருப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக கர்த்தர் வந்து அந்த பகுதிக்கு நேராக திருப்பேன். ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். எப்போதுமே அதிகமாக புஸ்தகம் படிப்பேன், ஆனால் ஒரு சில நேரத்தில் ஏன் புஸ்தகத்து பக்கம் போகிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் போவேன். நிறைய புக்கு, ஒரு 10 புக்கு எடுத்துகிட்டு வருவேன். 10 புக்கும் படிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் வச்சுருவேன். ஒரு புக்கை மட்டும் திருப்பி படிக்கும்போது அந்த புக்கு மேலே கவனத்தை போக வச்சார் தேவன். படிக்கும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டி போனார் அங்கேருந்து. அப்போ இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆனிச்சு. ஓ, இதுக்கு தான் இந்த ஆண்டவர், இதுக்கு தான் இவர் இந்த புக்கை படிக்க வச்சாரெல்லாம் தோணுச்சு. படிப்போம். 17 வருஷம் 17, அதுக்கு முன்னாடி 15லேருந்து படிங்க பார்க்கலாம். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார். கர்த்தருக்கு பயந்த மருத்துவச்சிகளால் வந்த பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு மோசேவே காப்பாற்றினாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மட்டும் கடவுளுக்கு பயப்படாம ராஜாவுக்கு பயந்து எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று போட்டிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, மோசேஸ் என்ற ஒருத்தர் உருவாகியிருப்பாரா, தேசம் காப்பாற்றப்பட்டிருக்குமான்னு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவ திட்டத்துக்கு நேராக அவர்களை நடத்தினது. ஆமென். காட் பிளான்ஸ், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும் என்றால் அவைகள் கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த சித்தத்துக்கு நேராக, நோக்கத்திற்கு நேராக அவைகள் உங்களை நடத்த ஆரம்பித்து விடும். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இருக்கும்போது இவங்க இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான காரியம் செய்ய சொல்கிறாரு. கொல்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அது பச்சிலம் குழந்தைகளை கொல்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா?
இன்றைக்கி அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கும்போது ஒரு மிருகம் கூட அது பிறந்த ஒரு மான் குட்டியை வந்து அது கடித்து கொன்று போடாமல் அதை பாதுகாத்து வளர்த்துட்டு வரதை பார்க்க ஆரம்பிச்சு. சொல்கிறாங்க இது கொடுக்குற இது கூட நீங்கள் மனுஷனுக்கு இல்லைங்க ஒரு பரிவுன்னு சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காலகட்டங்கள். எல்லா பிள்ளைங்களையும் சாகடிச்சு, பச்சிலம் குழந்தைங்க பிறந்த உடனே சாகடிக்கிற ஒரு நிர்பந்தம். தேவனுக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகள் அன்றைக்கி பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்ற ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் தான் மோசஸ் என்று சொல்லக்கூடியவர். ஆகவே என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் பொய் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில் வந்து சகஜமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து சில பேர்லாம் பேச ஆரம்பித்தாலே சொல்லுவாங்களே பொய்யிலே பிறந்து, அந்த மாதிரிலாம் சில 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 ஆட்களே எப்படி இருக்கிறாங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே பழகி பொய்யிலே அப்படி வர ஆட்களாக இருக்கிறாங்க. வந்து பாருங்க, இந்த பொய் என்று சொல்லக்கூடிய காரியம் யாருமே கற்றுத்தரதே கிடையாது. யாராவது பிள்ளைங்க எடுத்து பிள்ளைகளை கற்றுத்தராங்களா? நீ சொல்லுவாங்க பிள்ளைங்க அப்படி உண்மையாக சொல்லுவாங்கன்னு ஒரு காலத்தில் நம்பிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா உங்கள் பிள்ளைங்க நிறைய புருடா விடுறாங்க மாதிரி தெரியுது. சொல்லுவாங்க பிள்ளைங்க அப்படி உண்மையாக சொல்லணும். ஆனால் இன்றைய காலத்து பிள்ளைங்க வந்து அவ்வளோ அழகாக டெக்னிக்காக எவ்வளோ அழகாக மறைக்கிறாங்க பாருங்கள். சில விஷயங்களெல்லாம் வந்து கற்றுத்தந்தாங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா? இல்லை டியூஷன் எதுவும் அனுப்புனீங்களா? இல்லை. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் இந்த பொய் உதடு பொய் நாவு இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். அப்போ அவர் வெறுக்கும்போது நாமும் அவைகளை வெறுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா பொய் வந்து ஒரு மனிதனை வெறுக்கிறது. பொய் மனிதர்களை உண்மையாகவே நேசிக்க விடாது. ஏன் கர்த்தரை வெறுக்க சொல்கிறாரு? பொய்யை ஏன் வெறுக்க சொல்கிறாரு? இந்த பொய் சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை உண்மையாய் நேசிப்பது கிடையாது. யாக்கோபு பொய் சொல்லி ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கினான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைபிளில் இருந்து, இல்லைங்களா? பொய் சொல்லி ஏமாற்றி அப்பா கேட்குறாரு, யாருப்பா? பெரிய கதை விடுறான். நான் தான்ப்பா அவன் மூத்த பையன் ஏசா. என்னப்பா அது வாசனையோ ஏசா உன்னுடையதாக இருக்குது, குரலோ யாக்கோ அப்படி இல்லை அதெல்லாம் நான் தான் அவன். எவ்வளோ டெக்னிக்கலாக இங்கே வந்து பொய் சொல்லி உள்ளே போகிறான் பாருங்கள். கவனமாக கேளுங்க, என்ன தான் பொய் சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை வாங்கினாலும் யாக்கோபு அநேக வருடங்களாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவனாகவே உணர முடியல. அவனால் ரொம்ப நாள் கழிச்சு பிற்பாடு தான் உணர முடியுது. ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் அவனுடைய லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவனாகவே உணரவே முடியல. ஏசா நினைச்சான் என் ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு. இவன் நினைக்கிறான் ஏசாவுக்கு தெரியுது, உண்மையாய் நடந்த ஏசாவுக்கு தெரியுது என் ஆசீர்வாதங்கள் எல்லாமே இவன்ட்ட போச்சுன்னு. ஆனால் அந்த மடப்பையன் யாக்கோபு அவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் அந்த உணர்வே இல்லாமல் ரொம்ப நாள் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. என்னைக்கு ஒரு இரவில் தேவன் யாக்கோபு இடைப்பட்டாரோ அன்றைக்கி தான் அவன் லைஃபே மாற்றப்பட்டுச்சு, அவன் லைஃபே அழகாக்கப்பட்டுச்சு. அப்போ தான் ஆண்டவர் பேரையே மாற்றி வைக்க, இன்றைக்கி இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்லை, இனிமேல் உன் பேர் இஸ்ரேல் என்று சொல்லி பேர் வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம வந்து. அப்போ என்ன சொல்கிறோன்னா, இந்த பொய் திரும்ப சொல்ல மக்கள்கிட்ட வந்து உண்மையாக பழக விடுறது கிடையாது. தேவன் ஏன் இதை வெறுக்கிறாரு? பொய்யை ஏன் வெறுக்கிறாரு? பொய் வந்து மனிதனோடு உண்மையாக வாழ விடாத அளவுக்கு தடை பண்ணுகின்றது, மனிதனை உண்மையாக நேசிக்க விடாத அளவுக்கு தடை பண்ணுகின்றது. சில பேர்லாம் பொய் சொல்லி பழகம் சொதப்பிடுவாங்க. சொதப்பின அந்த பொய் சொல்ல இன்னொரு பொய், எந்த பொய் அப்படியே போயிட்டே இருப்பாங்க வந்து. ஆகவே தான் சொல்கிறாரு, ஏன் தேவன் பொய்யை வெறுக்கிறாப்பா? இது வந்து உனக்கும் மனுஷனுக்கும் இருக்கின்ற இந்த அன்பில், இந்த உறவில் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணுது. அதனால தான் நான் அந்த பொய்யை வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறதுனால இப்போ நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிரு, அந்த பொய்யை நீயும் வெறுத்துரு. ஏன் பொய்யை வெறுக்கணும், ஏன் தீமையை வெறுக்கணும் என்பதற்கு முக்கியமான காரியத்தை பற்றி பேசிட்டு வரோம். ஏனென்றால் தேவன் அதை வெறுக்கிறார். ஏன் தேவன் வெறுக்கிறார் என்றால் அது நம்மை பாதிக்கும் என்பதனால் தேவன் வெறுக்கிறார்.
அப்போ தேவனே என்னை பாதிக்கும் என்பதனால தானே அவர் வெறுக்கிறாரு. இப்போ அவர் வெறுக்கிறபடியால் நானும் அவைகளை வெறுக்கிறேன். அதே போல தான் தேவன் பெருமையும் அதே பார்த்தீங்கன்னா பெருமையும் அந்த அகத்தையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் பொய் வருதோ அங்கெல்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி பெருமையும், பொய் வர இடத்துலாம் கூடவே அக்கா வருவான். தங்கச்சி போனாலும் பொய் தங்கச்சி போச்சுன்னா அடுத்து பெருமை அக்கா கூடவே போவாங்க, கூட இப்படி அட்டாச்சாகி போவாங்க. வந்து பெருமையில் நீங்கள் இருக்கும்போது கூட நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்திலாம் தேவன் அதை வெறுக்கிறார். புரிஞ்சுங்களா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து. ஆகவேதான் அகந்தை மற்றும் புரட்டுவாயை கர்த்தர் வெறுக்கிறார். உங்களை சீரழிக்கின்ற காரியத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார். சும்மா ஏதோ கர்த்தர் தான் என்ன அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்கலும் கிடையாது. கவனமாக கேளுங்க, அவருக்கு ஏன் பிடிக்கல, தேவனுக்கு ஏன் எது பிடிக்கலன்னா, எப்பா அது உன்னைய பாதிச்சிரும்பா, அதனால தான்ப்பா அது என்னை பிடிக்கல, ஆகவே தான் அதை வெறுக்கிறேன். நான் அதை வெறுக்கிறதுனால நீயும் அதை என்ன பண்ணு, வெறுத்துத்தல். அப்பொழுதுதான் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இதன் மூலமாக நீ காண்பிக்கிறாய். ஆமென். பாருங்க, முள்ளு யாருக்குமே பிடிக்காது, முள்ளு குத்துனாலும் பிடிக்காது இல்லைங்களா? முள்ளு பிடிக்குமா? இல்லை நான் முள்ளில் போட்டு என்ன சொன்ன குத்த போகிறேன்னு சொல்லுவீங்களா? யாரும் சொல்கிறது கிடையாது. முள்ளு பிடிக்கிறது கிடையாது. முள்ளு குத்துனுச்சுன்னா வலிக்கும், கர்த்தருக்கு தெரியும் வலிக்கும், உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். வந்து சரி, இப்போ முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்தின உடனே வலிக்கும் என்பதனால விட்டுடுறாங்களா? விட்டு பாருங்க என்ன நடக்கணும் கொஞ்ச நாளில். அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கையை எடுக்க நிலமை வந்துருச்சிங்க. நான் நினச்சேன் நிறைய பேருக்கு சுகர் வந்து காலில் பாதிக்கப்படும், இல்லைங்க கையில் சும்மா ஏதாச்சும் ஒன்று மாட்டுச்சு, கையில் உள்ளே போய் சேஃப்டி கை அது நரம்புகளெல்லாம் பாதிச்சு ரத்த ஓட்டம் இதாகி கடத்தில் எடுக்க நிலமை வருது அப்படின்னு யோசிச்சுப்பா. ஒரு சின்ன ஒரு இதுதான் உள்ளே போய் மாட்டி சேஃப்டி கை எவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து அதாவது பெற்றோர்களுக்கு அது பிடிக்கிறது கிடையாது. எது பிடிக்க, முள்ளு குத்துனோடனே முள்ளு அப்படி இருக்கட்டும் பாருன்னு சொல்லி விடுறாங்களா? இல்லை, அது எடுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என் கையில் சின்ன இதாக குத்துனா கூட பார்த்தீங்கன்னா என் மனைவி அப்படியே உட்காந்து பக்கத்தில் பார்த்து அதை எடுக்கிற வரலும் விடவே மாட்டாங்க. அப்படியே பிதிக்கிக்கு அது இல்லை வந்துருச்சு இந்த சின்னோண்டு. ஆனால் இந்த சின்னோண்டு தான் இவ்வளோ வேலை பண்ணிச்சா கையில் மாட்டிக்கிட்டு. நீங்களாம் அடிபட்டுருக்கீங்களா? பெரிய முள்ளெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாது. இம்மா வந்து ஒரு சின்ன ஒரு முள் தான் சின்னோண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டாட் இருக்கும், அது போய் உள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய விடாது. பெரிய முள்ளை கூட இழுத்துடலாம், அந்த சின்னோண்டுக்கு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், அது படுற பாடு. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் மற்றவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் மற்றவர்கள் செய்கின்ற தப்பை நீங்கள் உணர்த்த வேண்டும். சில இடத்துல மக்கள் உணர்த்தது கிடையாது. இல்லைங்க அது அவங்கள புண்படுத்தினுமே, அது புண்படுத்திட்டு என்ன பண்ணுறது அப்படிங்க. ஒரு தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கும். ஆமாம், புரியுது என்ன சொல்கிறேன்னு? பக்க புரிஞ்சுச்சிங்களா? அதாவது நேற்று சாமியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து தேவன் என்னோட பேச ஆரம்பித்தார். ரொம்ப காமிக்கிறேன் பாருங்க. 3ஆம் அதிகாரம் சாமியில் 1 சாமியில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அதை எங்கே கொண்டு போய் எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாருன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்றது பாருங்கள். ஏலியார் ஆசாரியன், சாமுவேல் நாட்களில் மிகப்பெரிய ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்க. 13ஆம் வசனம் படிப்போம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், கவனிங்க, அவன் அறிந்திருந்தும், ஏலிக்கு தெரியுது, பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் தன் பிள்ளைங்க தப்பு பண்ணுறது தெரிஞ்சிருந்தும், அவங்க சாபத்தை வர பண்ணுகிறதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம். பார்த்தீங்களா எதை பாவன்றாரு? பையசங்க தப்பு பண்ணுறாங்க,
அதை அடக்காமற் கண்டிக்காமற் தடுத்து நிறுத்தாதது, அடக்காமற் போனது பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பக்கத்தில் எனக்கு புரிஞ்சிச்சா? ஏதாவது கேளுங்க, புரிஞ்சிச்சா? உங்கள் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை அடக்கணும். நீங்கள் அடக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்ன மெதுவாக அப்படி அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கே வரக்கூடாது, இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பாவம்னு பேரை வச்சிடறாயா. பிள்ளைங்க இந்த காலத்தை என்ஜாய் பண்ணாமல், பிள்ளைங்க ஃப்ரீயாக விட, பிள்ளைங்க அதை பண்ணாமல், நமக்கு எல்லாம் கவனமாக கேளுங்க. தேவன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கரெக்ஷன் பண்ணலை, அதுக்குன்னு வல்கரான காரியத்தெல்லாம் பண்ணிடக்கூடாது. அதாவது ஸ்மார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே ஒழிய ஹை ட்ரீட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்மார்ட் ட்ரீட்மெண்ட், அதான் சாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அதுக்கு தான் கர்த்தர் பெட்டெக்ஸை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னுவார். ஸ்கூலில் கூட பாருங்கள், சாருங்க எனக்கு தெரியும், நான் வாங்கின பெட்டெக்ஸ் நிறைய நானும் சார்ட்டு அடி வாங்கியிருக்கிறேன். அங்கே தான் கட்டக்கு இப்படி அடிப்பார். வந்து நீங்கள் அதிகமாக அடிக்கிற பகுதி இருந்துச்சுன்னா எந்த பகுதியில் அடிங்க? அப்போ அடி வாங்கணும், பேரண்ட்ஸ்ட்டு அடி வாங்க நேராக பெட்டெக்ஸை காமிச்சிருங்க. நீங்கள் படி எக்குதப்பா கையை அதுதான் மறைக்கணும், அடி வேற எங்கேயாவது போயிடும். வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பெட்டெக்ஸில் தான் அடிக்க வந்தேன் பாஸ்டர், இப்போ கையை தடுத்து அது தடுத்ததுனால என் அடி வந்து வேற எங்கேயோ பட்டுருச்சுன்னு. புரியுச்சா எங்கே அடிக்க சொல்கிறாருன்னு? அதுக்குன்னு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளை பெட்டெக்ஸில் அடிச்சுட்டு இருக்காதீங்க. வீட்டில் போய் வேறு மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அதாவது பிள்ளைங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட காலகட்ட வயசு வரை நமக்கு தெரியும், இந்த வயசு வரையிலும் சொல்லி திருத்தணும், அது அடித்து திருத்தணும். அடித்து திருத்துறதுக்கு ஒரு காலம் இருக்குது, சொல்லி திருத்துறதுக்கு ஒரு காலம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதையே மாற்றி பண்ணிடுவோம், அது பெரிய பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். வந்து அதனால் அடித்து திருத்த வேண்டிய வயதில் ரொம்ப அடிக்காமல், எங்கே மட்டும் அதுக்குன்னு பெட்டெக்ஸை மட்டும் அடிக்க தேர்ந்தெடுக்கும், மற்ற இடத்துல அடித்து கண்ணா பின்னான்னு மற்ற விபரீதங்களை வாங்கி கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? சரி, என்ன சொல்கிறோம், அடக்காமற் போகிறது பாவம் என்று சொல்கிறாரு. ஆகவே அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க தேவனுக்கு சந்ததி முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? ஆகவே நிபந்தனையற்ற அன்பு என்று சொன்னாலே அப்படியே கட்டி பிடிக்கிறது மட்டும் கிடையாது. சில நேரத்தில் வந்து கண்டிப்பும் அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் அன்பு ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. அது நல்ல ஸ்நேகிதன் தன்னுடைய ஸ்நேகிதனை கண்டிக்கிறான், திருத்துறான். அவன் பைபிள் அப்போ இரும்பு கருக்காக்கும் அப்படின்றார். அதே போல் ஒரு நல்ல ஸ்நேகிதன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுனா பரவாயில்ல மாப்பிள்ள, பரவாயில்ல மச்சான் அப்படி சொல்லிட்டு போகிறது கிடையாது. இல்லைடா தப்பு பண்ணுற இப்படி சொல்கிறவன் தான் நல்ல நண்பன். தன் நண்பன் தவறு செய்யும் போது கூட அந்த தவறுக்கு இசைந்த போல் நம்ம ஒத்துவதி ஜால்ரா போகிறது கிடையாது. இல்லைடா நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்கிறவன் நல்ல நண்பன். இல்லை அவன் பண்ணுற எல்லா தப்புக்கும் ஒத்துவதிட்டு நம்ம அவன் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம நண்பனுக்கும் குழிய வெட்டுறோம், நமக்கும் குழிய வெட்டுறோம். ஆகவே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, ஒருவேளை நண்பர்கள் உங்களை திருத்தாமல் இருக்கலாம், ஒருவேளை சில நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அவர்களை சரி செய்வதற்கென்ற கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கலாமே. ஆமென். புரியுதுங்களா? அப்போ நிபந்தனையற்ற அன்பு என்பது கட்டிப்பிடிப்பது மட்டுமல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும். ஏன் கண்டிக்கிறாங்க, எதுக்காக கண்டிக்கிறாங்க அப்படின்னா அது உங்களை பாதித்து விடும் என்பதனால தான் அதை கண்டிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு சீசன் இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான காரியத்தில் பேச ஆரம்பித்தான். அப்போ ஏன் சொன்னார், பரவாயில்ல பேதுரு, 11 பேர் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைடா என் மேலே, உனக்காவது அக்கறை வந்துச்சுடா. எவனாவது பாரு, நான் சாவை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், எவனாவது பார்த்தேன்னா என் உயிர் மேலே அக்கறை இருந்துச்சா, என் உயிர் மேலே யாருக்காவது பாதுகாப்பு இருந்துச்சா? என்ன உனக்கு மட்டும்தான் பேதுரு நான் சாகக்கூடாதுன்ற ஒரு ஆசை வந்துச்சு, நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்துச்சுன்னு சொன்னாரா? அப்பாலே போ சாத்தானே.
யோசிச்சு பாருங்க. அவனை ஏன் திட்டினாரு? எதுக்காக திட்டினாரு? அரவணைச்சிக்கிட்டாரா? அந்த இடத்துல கூட இவன் தேவ திட்டத்துக்கு எதிராக பேசுகிறேன். நான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு, அது ஒன்லி இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் லாபம், நமக்கு லாபம் கிடையாது. இயேசு உயிரோடு அவர் எதற்காக மரித்து உயிர்த்து முழு உலகத்துக்கும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, இது உங்களுக்காக சொந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கின்ற ரத்தம். இது உங்களுக்காகன்னா அந்த உங்களுக்காகன்ற இடத்துல நீங்களும் நானும் வந்துட்டோம். ஆமென். இஸ்ரவேலர்களுக்காக சிந்தப்ப அது சொல்லல, உங்களுக்காக. அந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கு உங்களுக்காக அந்த இடத்துல நானும் ஆஜராயிட்டேன். ஆமென். புரியுதுங்களா? இயேசு ஒன்லி யூதர்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும். சில நேரத்தில் சீசர்கள் தப்பு பண்ணும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரொம்ப அவங்கள மெச்சுக்கல. ஒரு அற்ப விசுவாசிகளே திட்டினார். திட்டினாரா திட்டலீங்களா? திட்டினாரா திட்டலையா? இதெல்லாம் பாஸ்ட் ஏன் சொல்கிறாருன்னு தெரியல. நம்மளையும் திட்டுவார் போல. கவனமாக கேளுங்க. திட்டினா நல்ல பாஸ்ட்னு எடுத்துக்கங்க. எப்போதுமே அன்பு காமிக்கிற பாஸ்ட் டேஞ்சர். கொஞ்சம் திட்டினாலும் அன்னைக்கு தான் அன்பு முழுமை அடையும். ஒரு முறை தேவாலயத்தில் சாட்டை எடுத்துகிட்டே வேலாச போயிட்டார். இயேசு கிறிஸ்து உணர்ச்சி வசப்பட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு தான் செய்ய ஆரம்பிக்கிறார் ஒழிய உணர்ச்சி வசப்பட்டு செய்யலை. நான் சொல்கிறேன், அதற்கு பெயர் தான் நிபந்தனையற்ற அன்பு. ஆமென். அன்பு எங்கே இருக்குதோ அப்போ அன்பு ஒன்லி திரும்ப கட்டிப்பிடிக்கிறது அரவணைக்கிறது மட்டும் கிடையாது. சில நேரத்தில் கண்டிப்பு இருக்கும். ஏன் கண்டிப்பு என்றால், திரும்ப சொல்கிறேன், நம்ம அவங்கள பழி வாங்கணும், அவங்கள குற்றப்படுத்தணும், அவங்கள காயப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. அன்பு, இந்த நிபந்தனையற்ற அன்பு ஏன் ஒருத்தரை கண்டிக்குது என்றால், அந்த தப்பு அவர்களை அழித்து விடும் என்பதனால தான் அதற்கு முன்பாக கண்டிக்கிறார் ஒழிய, இன்னைக்கு மக்கள் கண்டிக்கிறதுலாம், நீ வீட்டில் பாருங்க, மனைவி மேலே கடுப்பானா பிள்ளைங்க மேலே காமிக்கிறது, புருஷன் மேலே கடுப்பானா பிள்ளைங்க மேலே காமிக்கிறது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? நிறைய குடும்பத்தில். அது அல்ல கண்டிப்பு. புரியுது? கண்டிப்பு என்பது அதல்ல. யார் மேலேயாவது இருக்கிற கோபத்தை எப்படியாவது ஒரு இடத்துல காமிச்சாதான் நம்ம ரிலீஸ் ஆகும், அது கிடையாது. அதெல்லாம் வேறு விதமான கண்டிப்பு. ஆனால் தேவன் சொல்கிற கண்டிப்புன்னா, இது இவர்களை பாதித்து விடும் என்பதை அறிந்து உணர்ந்து அங்கே கரெக்ஷன் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் உண்மையான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஆமென். புதிய ஏற்பாட்டிலையும் சுவிசேஷத்திலையும் நிருபத்திலையும் பவுலாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், இதை அதிகமாக வலியுறுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பவுலும் இது அதிகமாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த சுவிசேஷத்திலையும் நிருபத்திலையும் ஒரு 3 விதமான கூட்ட மக்கள் வராங்க. ஒரு கூட்ட மக்கள் பாவிகள், ஒரு கூட்ட மக்கள் நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்கள், இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தவறாக விசுவாசிப்பவர்கள், தவறான தீர்க்கதரிசிகள். 3 விதமான கூட்டம் சுவிசேஷத்துலேயும் இருக்கும், நிருபங்களிலையும் அதிகமாக பவுலாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், இந்த 3 விதமான கூட்டத்தை தான் டீல் பண்ணிகிட்டே இருந்தார். திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. முதல் கூட்டம் பாவிகள். இவங்க யாருன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மக்களை போல இருக்கின்ற பாவிகள். இரண்டாவது நீதிமான்கள் மற்றும் பரிசுத்தவான்கள். மூன்றாவது தவறாக விசுவாசிப்பவர்கள், தவறான தீர்க்கதரிசிகள். இயேசு கிறிஸ்து பாவிகள்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டது கிடையாது. இயேசு கிறிஸ்து நீதிமான்கள்ட்டையும் பரிசுத்தவான்கள்ட்டையும் கோபமாக நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டார்னா, தவறாக விசுவாசிப்பவர்கள், தவறான போதனை, தவறான தீர்க்கதரிசிகளை தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது தான் கோபமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நீதிமான் என்று சொல்லக்கூடிய 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திரிச்சிருவான். புரியுதுங்களா? ஒரு பாவிக்கு சுவிசேஷ அறிவித்து ரட்சிக்கப்பட்டுருவான். ஒரு நீதிமான் அவன் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திரிச்சிருவான்னு தெரியும். ஆனால் அந்த 3வது கூட்டம் இருக்குது பாருங்க, இந்த கூட்டம் வித்தியாசமான ஒரு கூட்டம். ஏன்னா
இந்த கூட்டம் ஏன் வித்தியாசமான கூட்டம்னா, அவங்களுக்கு தெரியாத காரியம் என்று ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ விஷயம் அவங்க எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுங்க, தெரியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அவர்கள் தங்கள் இருதயத்தை தொட விட மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. இது எப்படின்னா, இந்த கள்ள நோட்டு மாதிரி. கள்ள நோட்டு எப்போதுமே தனியாக நான் கள்ள நோட்டுன்னு சொல்லாது. இந்த கள்ள நோட்டு எப்போதுமே எந்த நோட்டோட தான் இணைஞ்சிருக்கும்? நல்ல நோட்டோட தான் இணைஞ்சிருக்கும். பார்த்துறீங்களா? நல்ல நோட்டு எண்ணிட்டு இருக்கும்போது தான் இடையில சுரேஷ் பிரதர் கையில் வந்து கள்ள நோட்டு மாட்டோம். இல்லை பிரதர், மாட்டிருக்குல்ல? தனியாக வந்து யாருமே கள்ள நோட்டு கொடுத்து மாற்ற தெரியும். தனியாக கொடுத்து தானே மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். ஆகவே யாருமே இது ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை, இங்கே இருக்கிற யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம ஆட்கள் நல்ல ஆட்கள் தான். செய்தியை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ மூலமாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்னன்னா, எப்போதுமே இந்த கள்ள நோட்டு தனியாக போ நல்ல நோட்டோடு தான் இருக்கும். என்னென்னா, இவங்க எப்படின்னா, சபைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டெலாம் உள்ளே இணைஞ்சிருக்கும். கிறிஸ்தவ சபைகள் எடுத்துக்கிங்க. நீ நிறைய எனக்கு தெரியும் பாருங்க, பெரிய பெரிய மீட்டிங்லாம் போவேன். அந்த மீட்டிங்கில் பாவிகள் கூட்டமும் இருக்கும், நீதிமான் கூட்டமும் இருக்கும், இன்னொன்று கள்ள நோட்டு கூட்டமும் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். திரும்ப சொல்கிறேன், என்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மமதையில், ஒரு அகந்தையில், ஒரு கர்வத்தில் இருக்கிறோமோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க, எனக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. பைபிளில் எந்த பக்கம் திரும்பினாங்க என்ன டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஹலோ, நானும் கிட்டத்தட்ட 20 டைம் மேலே பைபிளை படித்து முடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் படிக்க 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 இன்னும் புதுசாக தான் இருக்குது எனக்கு. இன்னும் எனக்கு ரொம்ப ஆஹா, இது 20 டைம் படித்து முடிச்சப்பையும் நம்ம கண்டுபிடிக்காது. இப்போ படிக்கும்போது தெரியுது, கண்ணு நல்லா படுது, தெரியுது. அப்போ ஒன்று தெரிஞ்சு இப்போ படிக்கும்போது இப்போ ஒரு புது வெளிப்பாடாக தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு டைம் நான் பைபிளை படிக்கும்போதும் எனக்கு வேதம் புது வெளிச்சங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய, நான் வந்து இத்தனை டைம் படித்து முடிச்சிட்டோம்ல, இனிமேல் எனக்கு பைபிள் படிக்கணும் தூக்கி போட்டுட்டு போயிடலான்னு சொல்கிறேன்னா கிடையாது. எப்போதும் முன்னாடி வந்து புல்பிட்டில் வச்சு பைபிளை முன்னாடி வைக்கிறேன். ஏன் இங்கே இப்படி முன்னாடி வைக்கிறேன்னா, பைபிளில் இருந்தால் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்கு. ஆமென், புரியுதுங்களா? பைபிளில் இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, இந்த பாவி அநேக நேரத்தில் உள்ளே வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவான். இது எப்படி பைபிளில் ஒரு ஆயக்காரனும் பரிசுன்னு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உள்ளே வர்றதுக்கே தகுதி இல்லைன்னுலாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தன் ரொம்ப பரிசு, ஆண்டவரே நெஞ்சை நிமித்திக்கிட்டு, ஆண்டவரே நான் இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, கரெக்டாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிடுறேன், கரெக்டாக அதெல்லாம் செஞ்சிடறேன், கரெக்டாக ஜெபம் பண்ணிடுறேன், கரெக்டாக உபவாசம் பண்ணிடுறேன், கரெக்டாக பைபிள் படிச்சிடுறேன், கரெக்டாக அது பண்ணிடுறேன், கரெக்டாக இது பண்ணிடுறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல பின்னாடி சொல்கிறாரு, தன்னை தாழ்த்தப்படுகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்னார். அங்கே அந்த இடத்துல தான் சொல்கிறார், ஒருத்தர் தன்னை தாழ்த்தினான், அவன் தேவனால் உயர்த்தப்பட்டான். ஒருத்தர் என்ன தன்னையே உயர்த்தினான், தேவனால் தாழ்த்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த மூன்றாவது கூட்டத்தார் அவன் வந்து விழுவான், ஆனால் நான் விழலையே. மீசையில் மண்ணு பட்டாலும் என் மீசையில் மண்ணு படலையே, நல்லா என் மேலே அடியே விழுவலையே, அடியே வாங்கலையே. யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லப்போனால், இந்த மூன்றாவது கூட்டத்தார் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. தீர்க்க தரிசனம் அங்கங்கே சொல்கிறான்னு ஓடிடாதீங்க. இன்றைக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற நிறைய அட்டூழியங்கள் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் தப்புன்னு சொல்கிறேன்னா, இல்லை, எனக்கு தெரியும் கரெக்ட். இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் எவ்வளோ நல்ல தீர்க்க தரிசிகள்லாம் இருக்கிறாங்க. நான் அவங்களை கனம் பண்ணுறேன். அவங்களாம் எப்படி ப்ராஃபஸி உரைப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அவங்களையும் தெரியும். இன்றைக்கி தீர்க்க தரிசன போர்வையில் மக்களை ஏமாத்துகிற கூட்டத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவங்களாம் எப்படி மக்களை தன் வசம் வச்சுருக்கிறாங்க, தன் மக்களை எப்படி வெளியே கர்த்தருடைய வார்த்தைக்குள் போக விடாத அளவுக்கு எப்படி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக, தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக எப்படி அவங்க வச்சு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே சில நேரத்தில் வந்து சில கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன், எதனால?
இந்த மூன்றாம் கூட்டத்தார் நல்லா டீச் பண்ணுவாங்க. நல்லா இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி தமிழகத்தில் அநேக கள்ள உபதேசங்கள் என்று உருவானது எல்லாமே எப்படி நல்ல நோட்டோட சேர்த்து கள்ள நோட்டு உள்ள வர மாதிரி நீ நிறைய நல்ல ஆரம்பத்தில் நல்ல பிரசங்கியார்களாக இருந்தவர்கள் தான், நல்ல பிரசங்கியார்கள். சில பேர்லாம் சொல்ல முடியும் என்னால் ஆனால் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சொல்ல மறுக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் கேளுங்க, எல்லா பேரையும் சொல்ல முடியும் என்னால். இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆண்டவருக்காக எல்லாமே பிரகாசித்தாங்க, எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க, இன்றைக்கி எப்படி அவங்க ட்ராக் மாற்றப்பட்டது, இன்றைக்கி வேறு லைனில் எப்படி போயிட்டுருக்கிறார்கள். சில இதில் அவங்க நடக்கிற மீட்டில் எழுந்துச்சுன்னு நானே கேட்கணும்னு பார்ப்பேன். என்னங்க இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க, இப்படி செஞ்சிட்ருக்கிறீங்க. ஏன்னா சில நட்பு ரீதியாக கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நட்பு ரீதியாக கூப்பிட்றாங்க, வேறு வழி இல்லாமல் போய் உட்காருவோம். இரிட்டேட்டாக இருக்கும், நிறைய தப்பாக சொல்லுவாங்க. நான் எழுந்துச்சுன்னு கேட்கலான்னு தோணும். இவங்க என்ன தான் தப்பே செஞ்சாலும் மண்ணில் மீசையில் மண் ஒட்டலன்னா சொல்லுவார்கள் என்ற கூட்டத்துக்கு எப்படி ஒரு காரியத்தை அவர்களுக்கு விளங்க பண்ணுறது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னவங்கள்ட்ட எப்படி போய் நம்ம போய் நீ சொல்கிறது 3 கால், நீ 3 கால்னு சொல்ல தப்புப்பான்னு எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால் பன்றிகள் முன் முத்துக்களை போடாதீங்கன்னு சொன்ன மாதிரி போடாமல் நவுந்து வந்துடுது. இங்கே உங்கள்கிட்ட போய் பேசி இதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு வரலாம் வந்துடுது. ஆகவே என்ன சொல்கிறோம், அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கவே இருக்காது. ஆகவே தான் சுவிசேஷங்களிலும் நிருபங்களிலும் சுவிசேஷத்தில் இயேசுவாக இருக்கட்டும், சுவிசேஷ நிருபங்களில் பவுலாக இருக்கட்டும், 3வது கூட்டத்தை தான் வேறு மாதிரியாக டீல் பண்ணுறாங்க 2 பேருமே. அடுத்த வாரத்தில் அதெல்லாம் பார்க்க போகிறோம், எப்படி அவங்க டீல் பண்ணாங்க. பவுல் எடுத்த சில ஆக்ஷன் என்ன, பவுல் எடுத்த சில முடிவுகள் என்ன, ஏன் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு நோக்கம், சபையை கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தில் கொண்டு போக வேண்டும் என்பது தான் பவுலின் திட்டமாகவும் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஏன் இதெல்லாம் சொன்னார், கடவுளுக்கு பயப்படுற பயத்தை சரியாக கொண்டு ஏன்னா அவர் மேலே இருந்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர். ஆகவே அதற்கு நேராக தான் மக்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அன்னைக்கு போன அந்த பரிசெய்ய சதுசெய்ய கூட்டம் எல்லாம், வேதபாரர்கள் கூட்டம் எல்லாமே அவர்கள் எல்லாம் தெரிந்த ஒரு கர்வத்திலும் அகந்தையிலும் அகந்து சொல்கிறாரு, அகந்தையை நான் வெறுக்கிறேன், பெருமையை நான் வெறுக்கிறேன் அப்படின்றாரு. ஏனென்றால் ஏன் கர்த்தர் அகந்தையை வெறுக்கிறார், பெருமையை நம்மளையும் ஏன் வெறுக்க சொல்கிறாருன்னா, நல்ல கவனமாக கேளுங்க, ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தே நிற்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசிகளை கர்த்தருக்கு நேரம் நடத்தணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னோட நோக்கமாக இருக்கிறது. என்னை காமிக்கிறது கிடையாது. தேவன் ஏன் இதை வெறுக்கிறாரு, பெருமையும் அகந்தையும் நான் வெறுக்கிறேன்றாரு. ஏன்னா அது ரொம்ப ஆபத்து. பொய்யை தேவன் வெறுக்கிறார்னு பேசணும், பிற்பாடு இந்த 3ஆம் கூட்டத்தாரை தேவன் வெறுக்கிறார், பெருமை அகந்தையை தேவன் வெறுக்கிறார் என்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எதுக்காக வெறுக்கிறார்னா, அது உங்களை அழித்து விடும் என்பதனால் தேவன் வெறுக்கிறார். இப்போ தேவன் ஏன் வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்னை அழித்து விடும் என்பதனால தான் என் தகப்பன், என் ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு, என் நன்மைக்காக தான் அதை வெறுக்கிறார் போது அப்போ நாமும் என்ன செய்ய வேண்டும், அவைகளை வெறுக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது இப்போ உங்களுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன் விரோதமாக எழும்புனாங்கன்னா அவங்களை விட கொஞ்சம் பவரில் இருக்கிறவங்க போய் அவங்கள காப்பாற்றிடுவாங்களே. 2வது, இப்போ உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்ப நினைச்சா ஆண்டவர் காப்பாற்றிடுவார். ஆனால் உங்களுக்கு விரோதமாக தேவனே எழும்ப நினைச்சா சொல்லுங்க, காப்பாற்ற முடியுமா? இந்த பெருமையுள்ளவர்களுக்கு சொல்ற, நான் ஃபைட் பண்ண வருவேன்டா அப்படின்றார், உன்ட்ட நானே நேரில் சண்டைக்கு வருவேன் அப்படின்றார். ஸோ பி கேர்ஃபுல். என்ன அறிவு இருந்தாலும், என்ன அழகு இருந்தாலும், என்ன படிப்பு இருந்தாலும், என்ன பதவி இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும் அதெல்லாம் அவருடைய பாதத்தில் போட்டுருணும். பவுலை போல சொல்லணும், இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் தூசி. உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் குப்பை தூசி. இந்த உலகத்திலே மார்த்தட்டணும்னா பவுலை போல மார்த்தட்டலாம். அந்த அளவுக்கு அவருடைய எல்லாத்துலேயும் ஹைஃபையாக தான் இருப்பார்.
எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இடத்துல தான் இருப்பார். எல்லா கேஸ்டாக இருக்கட்டும், குலமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ். சொல்கிறாங்களோ எல்லாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டுன்ற மாதிரி தான். ஆனால் அவர் தெரியும் பெருமையில் உங்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறாருன்னு எல்லாவற்றையும் மூட்டை கட்டி தேவன் சமூகத்தில் போட்டுட்டார். அதே போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளும் பெருமையாக நம்முடைய பேச்சு பெருமையை கொண்டு வரக்கூடாது, நாம் பார்க்கின்ற பார்வை பெருமையை கொண்டு வரக்கூடாது, நாம் நடந்து கொள்கின்ற விதங்கள் பெருமையை கொண்டு வரக்கூடாது. எல்லாருக்கும் முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். தேவன் அதை விரும்புகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சரி, பெருமையை ஒதுக்கிட்டு அதோடு நின்றாதீங்க. தாழ்மையை பூண்டு கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதுக்குன்னு ரொம்ப அப்படியே இப்படி ரொம்ப இது இல்லை, அதுக்குன்னு நான் நடிக்க சொல்லலை, அதுக்கு நான் வேறு மாதிரி இல்லை. நீங்கள் தெரியும், நார்மலாகவே தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. அதுக்கு ஓவராக அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் நான் சொல்கிறேன். நடிக்க வேண்டாம், ஃப்ராங்காக இருங்க, ஓப்பனாக இருங்க. ஆமென். எழுந்து இருப்போம். அடுத்த வாரத்தில் இந்த 3வது கூட்டத்தை டீல் பண்ணுவோம். கொஞ்சம் எத்தனை பேர் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இது அவசியம் என்று சொல்கிறீர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் எனக்கு அவசியம். எத்தனை பேருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு எத்தனை பேர் தேவைன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் தேவைன்னு நினைக்கிறீங்க? எங்கள் சபைக்கு இது எத்தனை பேர் தேவைன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை. ஆமென். இது ஒன்று இருந்தால் போதும், அவன் மற்றெல்லாம் வேணான்னு சொல்லலை. இது எல்லாத்துக்கும் அப்பா மாதிரி அழகாக எல்லாம் சூப்பராக மற்ற எல்லாத்தையுமே கைட் பண்ணி சூப்பராக அவங்கள கொண்டு போயிட்டுருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது அழகாக அவங்கள கொண்டு போகும், அழகாக நடத்தும். ஆமென். இன்றைக்கு உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. இந்த பயம் இருக்கும் என்றால் உங்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவார்கள். சுவிசேஷம் ஈஸியாக போகும். ஒருத்தவங்களை போய் மாறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தங்க, சரிங்க நீங்களே எப்படின்னா அப்போ நானும் அதை பின்தொடர்ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக தானாகவே மக்கள் கூட்டம் இயேசு கிறிஸ்துவிடம் வர ஆரம்பித்து விடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசினீரே, எங்களை மனக்கண்களை திறந்தீரதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஆமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்களை ஆள்வதாக, உமக்கு பயப்படும் பயம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வேலையையும் எங்கள் சபையையும் எங்களுடைய பட்டணத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கின்ற மேகம் எங்கள் பட்டணத்தை சூழ்ந்து பிடிப்பதாக தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள் உருவாவதாக. இப்போ இருக்குது போதாது ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவர் உமக்கு பயப்படுற பயம் உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்பதை பார்த்தோம். நாங்கள் ஏன் தீமை வெறுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் அந்த தீமைகள் எங்களை பாதிக்கும் என்பதனால் நீர் அவைகளை வெறுக்கிறீர். ஆகவே எங்கள் மீது அன்புள்ளம் கொண்ட தேவனாகி நீர் எங்களை பாதிக்கும் என்று வெறுக்கிறதுனால் நாங்களும் அவைகளை வெறுக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளரட்டும், வாழட்டும். அதன் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் தாங்கி நடத்துவதாக. இந்த மாதத்தில் பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பதாக. இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது என்கின்ற வசனத்தை பிடித்து கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.